ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆகாரத்துல நம்ம மகா சூர்யா அடிபட்டு படத்துல பார்த்து ரொம்பவே கோவப்பட்டு ஸ்டேஷன்ல எல்லாரையும் போய் சத்தம் போடுறாங்க. நீங்க தேவையில்லாம என் வீட்டுக்காரர் மேல கை வச்சிருக்கீங்க. அவர் உண்மைய ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கூட நீங்க விடாம இருந்துருக்கீங்க. உங்கள நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் விட்டு வெளில வராங்க. அந்த டைம்ல அனாமிகா என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு நானும் விஜயும் தனி குடித்தனம் போறோம். அப்படி போனா தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா பிரபா வந்து அங்கேயே விட்டுட்டு விஜய் கூட வாழ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ மகா வர பார்த்துட்டு அனாமிகா வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம பிரபாவ பிடிச்சது வெளில தள்ள போறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இது பிரபாவுக்கும் விஜய்க்கும் உனக்கு உள்ள பிரச்சனை. இந்த 3 பேர் பிரச்சனைய நீங்களே பேசி தீர்க்கிறத விட்டு போட்டு தேவையில்லாம என் வீட்டுக்காரர் ஸ்டேஷன்ல பணம் கொடுத்து அடி வாங்க விட்டுருக்கேன். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆதாரபூர்வம் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும். உன்னை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி மகா சொல்லும்போது எல்லாருமே மிரண்டு நிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரேஸ்வரா சொல்றாங்க, அதாவது வந்து மகா கோவப்பட்டு யாருமே பார்த்ததில்ல. ஒருவேளை மகா கோவப்பட்டா அந்த வீடே தாங்காது. அதை இனிமேல் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சித்ரா தேவியே பயந்து நடுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மகா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி விரல போன்னு சொல்றதுக்கு நீ யாரு? வந்து நீ வந்து தேவையில்லாம வந்து கோர்ட்ல வந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க. கோர்ட்ட கிட்ட கல்யாணம் நீ கேட்டா நீ கல்யாணம் பண்ணுனா உன்னை மட்டும் நீ புரிஞ்சுக்க. விஜய்க்கே உன் கூட வாழ பிடிக்கும் போது நீ ஏன் தேவையில்லாம இந்த பிரச்சனை பண்ற அப்படின்னு சொல்லி பேசும்போது அனாமிகா மிரண்டு நிக்கிறாங்க. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு மகானுடைய ஆட்டத்தை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்